Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 3.14 பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல example 3.15 பார்க்கலாம். Multiply x cube by 9y square by 27y by x power 5. அதாவது இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நத்திங், நான் மல்டிப்ளை பண்ணா மட்டும் போதும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? x cube divided by 9y squared எதால மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க? மல்டிப்ளைங்கிறனால நான் இன்டூ சிம்பிள் போட்டுக்கிறேன். அப்போ என்ன அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? 27y by x power 5. ஓகே, இப்போ மல்டிப்ளைல இருக்கு. நான் என்ன பண்ணிக்கலாம்? எனக்கு வந்து இப்போ மல்டிப்ளைல இருந்தா எனக்கு வந்துட்டு இந்த நியூமரேட்டர் எனக்கு இதுக்கும் சொந்தம், இதோட நியூமரேட்டர் எனக்கு இதுக்கும் சொந்தம். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாமா? பாருங்க, 9 1s are 9 3s are 27. அப்போ இங்க பாருங்க, x கியூப்ல இந்த x கியூப் கேன்சல் ஆயிடும், இந்த 5ல எனக்கு 3 வரைக்கும் கேன்சல் ஆயிடும். ஓகே, 5ல 3 வரைக்கும் கேன்சல் ஆகி எனக்கு பேலன்ஸ் 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த yல இங்க ஒரு yயும் இந்த y ஸ்கொயர்ல ஒரு yயும் கேன்சல் ஆகி பேலன்ஸ் எனக்கு ஒரு y மட்டும் இருக்கும். அப்ப பேலன்ஸ்னா எனக்கு என்ன வரும்? நியூமரேட்டர்ல x கியூப் இருக்காது, 3 இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் நியூமரேட்டர்ல 3 டிவைடட் பை இங்க பாருங்க, இங்க எனக்கு y இருக்கும், நெக்ஸ்ட் இங்க x ஸ்கொயர்ட் இருக்கும். அப்ப 3 by y x squared இல்ல அப்படினா நீங்க 3 by x squared y ன்னு கூட எழுதிக்கலாம். x டேர்ம் ஃபர்ஸ்டும் y டேர்ம் செகண்டும் கூட எழுதிக்கலாம். சரியா? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் நீங்க மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ண வேண்டியதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? அதிலே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, மல்டிப்ளை x power 4 b square divided by x minus 1 by x square minus 1 divided by a power 4 b cube. இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? x power 4 b square divided by x minus 1. மல்டிப்ளைனா இன்டூ சிம்பிள் போட்டுக்கணும். எதோட மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க? x square minus 1 divided by a power 4 b cubeல நம்மள வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இங்க கவனிங்க, நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல என்ன சொன்னேன்? எனக்கு வந்து இதோட நியூமரேட்டர் எனக்கு இதுக்கும் நியூமரேட்டர் தான், இதோட நியூமரேட்டர் எனக்கு இதுக்கும் நியூமரேட்டர் தான், ரெண்டும் தனித்தனி அப்படிங்கற நான் கொடுத்திருந்தாலும் மல்டிப்ளை பண்ணுங்கறனால நமக்கு இதோட நியூமரேட்டர் இதுக்கும் சொந்தமா இருக்கும், இதோட நியூமரேட்டர் இதுக்கும் சொந்தமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நியூமரேட்டர் டினாமினேட்டர்னா நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் b ஸ்கொயர்ல இந்த b ஸ்கொயரையும் b கியூப்ல ஸ்கொயர் வரையும் கேன்சல் பண்ணி பேலன்ஸ் 1b வந்து எனக்கு பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் வந்து இந்த b யையும் இந்த b யையும் கேன்சல் பண்ணக்கூடிய ஸ்டெப்பை நான் எழுதிக்கலாம். என்ன வரும்? x power 4 b ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு, டிவைடட் பை x minus 1 இன்டு இங்க டினாமினேட்டர்ல a power 4 b ன்னு இருக்கும். இப்போ நியூமரேட்டர் பாருங்க, நியூமரேட்டர்ல x ஸ்கொயர் மைனஸ் 1 ன்னு இருக்கு. 1 நான் 1 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 1 ஸ்கொயரோட வேல்யூ தான 1. அப்ப நான் 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, x power 4 divided by x minus 1 into இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? a square minus b square. அந்த ஃபார்மட்ல இருக்கா? a square minus b square ஃபார்முலா என்ன? a plus b into a minus b. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? x plus 1 into x minus 1 divided by a power 4 b. இங்க பாருங்க, நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய x minus 1ம் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய x minus 1ம் கேன்சல் ஆயிடும். இப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும்? x power 4 into x plus 1 divided by a power 4 b. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.15 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.16 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.